எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? ஏசாயா 54:15. அது என்ன ரொம்ப உற்சாகப்படுத்தினது, உங்களையும் உற்சாகப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அங்கே கர்த்தர் சொல்கிறார், எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். எவர்கள் ரூம் போட்டு பேசினாங்களோ, எவர்கள் ரவுண்ட் டேபிள் போட்டு உங்களை பேசினாங்களோ, எவர்களும் உங்களை பழித்தார்களோ, எவர்களும் உங்களை தரக்குறைவை நடத்தினார்களோ, கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உங்களுக்கு எதிராக பேசினவங்க எல்லாம் உங்க பட்சத்துல வருவாங்களா? அந்த நாட்கள் வெகு விரைவில் இருக்கிறது. இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள, அதாவது இன்னும் 1 மாதம் தான் இருக்கிறது, 1.5 மாதங்கள் இருக்கிறது. அந்த 1.5 மாதங்கள் முடிகிறதற்குள்ளாகவே கர்த்தர் நம்மளுடைய எதிரிகளை நம் பட்சத்திலே கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்மளுடைய விரோதிகளை கர்த்தர் நம் பட்சத்திலே கொண்டு வரப்போகிறார். எவர்கள் விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் நம் பட்சத்திலே வரப்போகிறார்கள். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமே. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, எங்களுக்கு விரோதமாய் யார் பேசினாங்களோ அதுக்காக உமக்கு நன்றி. யார் ஆண்டவரே எங்களை காய்மகரமாய் நடத்தணும்னு நினைச்சாங்களோ அதுக்காக உமக்கு நன்றி. அத்தனை பேர்களையும் எங்கள் பட்சத்துல நீங்க கொண்டு வர போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி. எங்க தலையை உயர்த்த போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே மாற்ற போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி. யோசேப்பின் தலையை உயர்த்தி அவன் சகோதரரை அவன் பட்சத்தில் கொண்டு வந்தது போல எங்களுடைய தலையும் உயர்த்தி எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்களில் எதிராளிகளையும் எங்கள் பட்சத்துல கொண்டு வர போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த இரவுல நல்ல பலனை தாங்க. நல்ல ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கட்டும். புது உற்சாகம் எங்களுக்கு வேணும். உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கிறவர்களை நான் பார்க்கிறேன். உற்சாகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. என் கர்த்தர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய கரம் எங்களோட இருந்ததுக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய திட்டம், உங்களுடைய தீர்மானம் எங்க வாழ்க்கையில நடக்க போகிறதே அதுக்காக உமக்கு நன்றி. நீரே காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.